நேத்துலேருந்தே இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த அகமதாபாதோட ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. சரி, அதை பற்றி பார்ப்போம். ஏர் இண்டியாவோட போயிங் 787 ட்ரீம் லைனர். ஸோ இந்த ஃப்ளைட்டு பார்த்தோன்னா ஒரு தோராயமாக 250 பேர் சீட்டிங் உள்ள ஒரு ஃப்ளைட்டு தான். ஸோ இதுதான் வந்து போயிங்லேயே ஒரு சேஃபஸ்ட் ஃப்ளைட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டு ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும், அகமதாபாத்லேருந்து லண்டன் போகும். அகமதாபாத்தில் பார்த்தோன்னா 1:38க்கு இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தோன்னா மேலே போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு அப்படியே கீழே இறங்குற மாதிரி ஆகி பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல் மேலே இடிச்சிருது. இடித்த உடனே பார்த்தா அது எக்ஸ்ப்ளோட் ஆகி ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் ஆகிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். நிறைய ஆங்கிள் இருந்துமே இந்த வீடியோஸ்லாம் வந்தது. ஒருத்தர் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்குது. இன்னொன்று ஏர்போர்ட்லேருந்தே ஒரு கேமராவில் எடுத்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இஷ்யூ வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. என்னென்னா இடித்த உடனே வெடிக்க ஆரம்பித்து எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த ஸ்பாட்லேயே பார்த்தோன்னா போன எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் 242 பேர் போயிருக்காங்க. அதில் 230 பேர் பேசஞ்சர், 10 பேர் க்ரூ மெம்பர், 2 பேர் வந்து பைலட்டு. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தோன்னா, ஏன்னா இது இந்தியாவிலேருந்து லண்டன் போகும். ஸோ இந்தியாவில் அகமதாபாத்தில் 1:38 PM எடுக்கிற ஃப்ளைட் லண்டனில் 6:09 இறங்க வேண்டியது. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிஸும் நிறைய பிரிட்டிஷ் நேஷனல்ஸ்லாம் இருந்தாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸே ஒரு 169 பேர் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் வந்து ஒரு 53, ஒரு கெனடியன் நேஷனல்ஸ் இருந்திருக்காங்க, 7 போர்ச்சுகல் நேஷன்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. பட் லக்கிலி ஒரே ஒருத்தர் மட்டும் சர்வே ஆயிருக்காரு, ரமேஷ் விஸ்வாஸ் குமார்ன்றவர். அவரும் பிரிட்டிஷ் நேஷனல் தான், ஃபேமிலியை பார்க்குறதுக்காக வந்துட்டு போயிருக்காரு. அவர் பார்த்தோன்னா அவரோட லைஃபே ஒரு மிராக்கிள் தான். அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி தப்பிப்பாங்களான்னு. ஏன்னா அவரோட சீட்டு பார்த்தோன்னா வேறு சீட்டு தான் இருந்ததா. இவர் வந்து விண்டோ சீட் வேணும்னு கேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாராம். 11Aன்னு ஒரு சீட்டுக்கு மாற்றிருக்காரு. அது பக்கத்தில் தான் எமர்ஜென்சி எக்ஸிட். ஸோ இவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் மட்டும் தப்பிச்சிங்கன்னு கேட்கும்போது என்னன்னு தெரில, இடித்த உடனே ஒரு மாதிரி ஃபயர்லாம் ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருந்தனால நான் வெளியே வந்துட்டேன், டக்குன்னு என்னை ஹெல்ப் பண்ணாங்க. என் கூட தான் என் பிரதர் வந்தார், அவர் வேறு ரோல் உட்காந்துருந்தார், அவர் இருக்காரா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளைட்டில் போனதுலேயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சர்வே ஆயிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே நிறைய கேள்விகள் ரைஸ் ஆச்சு. எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு? ஏதாவது ஃப்ளைட் ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை பைலட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எதனால் இந்த ஆக்சிடென்ட்னே யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஃப்ளைட்டு பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 30 years வரைக்கும் ஒரு ஃப்ளைட் நல்லா இருக்கும்னுவாங்க. இந்த போயிங் ஃப்ளைட் பார்த்தோன்னா டிசம்பர் 2013 தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதை ஏர் இண்டியாவுக்கு ஜனவரி 2014 கொடுத்துட்டாங்க. ஸோ இது தோராயமாக பார்த்தா ஒரு 11 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃப்ளைட் தான். ஸோ அதனால இந்த ஃப்ளைட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பைலட் யாராவது அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கேப்டன் சுமித் சபர்ஹால் பார்த்தோன்னா ஒரு 8300 ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அவர் கூட இருந்த கோ பைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளைவ் குந்தர், அவரும் பார்த்தோன்னா ஒரு 1100 ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பைலட்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கொஞ்சம் மேலே போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு டக்குன்னு கீழே இறங்குற மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ளைட்லாம் பார்த்தோன்னா மேலே போனதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூனா அவங்க இந்த மேடேன்னு கால் பண்ணுவாங்க. இந்த மேடேன்னு சொல்லி ஒரு 3 times கால் பண்ணி இஷ்யூ சொல்லுவாங்க. உடனே இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ரன்வேல இறக்கிடுங்க, இல்லை இந்த மாதிரி இறக்கிடுங்க, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் கொடுப்பாங்க. இந்த மேடேவோட மீனிங்கே பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சில் ஹெல்ப் மீ. ஸோ அதனால தான் இந்த கோடை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக ரொம்ப ஹைட் ஒரு 10,000 அடி 20,000 அடி போகும்போது நமக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நமக்கு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் இவங்களுக்கு பார்த்தோன்னா டைமே கிடைக்கல. இது பார்த்தோன்னா தோராயமாக ஒரு 625 feet ஹைட்டு தான் போயிருக்கும். அதிலே திரும்பி லேண்ட் ஆகிற உடனே அப்போவே இந்த பைலட்ஸ் வந்து மேடே கால் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் திரும்பி வரும்போதே பார்த்தோன்னா இந்த ஃப்ளைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போவே அவங்க சொல்கிறாங்க மேபி அதுக்குள்ளே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்குள்ளே மேபி இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பைலட் எதனால் மேடேன்னு சொன்னார்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் அப்போவே கணிச்சிருப்பார் ஏதோ இஷ்யூனால தான் அவர் டக்குன்னு கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் தான் இடிச்சிருக்குன்றாங்க. ஸோ இது இடித்த உடனே டக்குன்னு ஃபயர் ஆனதுக்கு ரீசனுமே என்னென்னா இது இந்தியாவிலேருந்து லண்டன் போகணும். அதனால் இது செகண்ட் ஸ்டாப் தான். ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும். ஸோ அகமதாபாத்தில் டேங்க் ஃபில் பண்ணியிருக்காங்க. தோராயமாக ஒரு 1.25 lakh லிட்டர் வரைக்கும் ஃபியூயல் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தோன்னா அது இடித்த உடனே டக்குன்னு ஃபயர் ஆயிருக்கு. இதில் என்ன சோகமான விஷயம்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இந்த பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த பிஜே மெடிக்கல் ஹாஸ்டலில் கரெக்டாக இந்த வர லஞ்ச் டைம் மாதிரி ஒரு 1:30 to 2 தான் எல்லோரும் சாப்பிடுவோம். ஸோ அந்த ஹாஸ்டல், அது ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் கரெக்டாக எல்லோரும் சாப்பிட அசம்பிள் ஆகிருக்காங்க. கரெக்டாக இது போய் இடித்த உடனே அங்கே இருக்க பாதி பேரும் இறந்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 269 இல்லை 290 அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஆவரேஜ் தெரியல. அந்த மாதிரி அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்களுமே இப்போ இறந்துருக்காங்க. இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அந்த இடத்த போய் கவர் பண்ணியிருக்காங்க, எப்படி இடிஞ்சிருக்கு அந்த மாதிரி காட்டுறாங்க.
அங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ பாவமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பிளட்டு கொட்டி கிடக்கு. அந்த சாப்பாடெலாம் அப்படியே இருக்குது. அங்கே 21 பேர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க அந்த டைமு. அவங்க தட்டில் இருந்த சாப்பாடு, மீதி சாப்பாடு இன்னும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் அந்த பேசஞ்சர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா குஜராத்தோட ஒரு எக்ஸ்-சிஎம் பிஜேபியை சேர்ந்தவர் விஜய் ரூபானின் 2016லேருந்து 2021 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருக்காரு. அவர் அந்த ஃப்ளைட்டில் போயிருக்காரு. பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தோன்னா போயிருக்காரு. ஸோ அவருமே இறந்துட்டாருன்ற மாதிரி நியூஸ் வந்துருந்தது. இதில் என்ன ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் பார்த்தோன்னா அவரோட வண்டி நம்பர் எல்லாமே 1206, அவரோட காரு, அவரோட பைக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தது. பார்த்தா அவர் நேற்று இறந்த டேட்டும் பார்த்தா 12/6. ஸோ இது எல்லாமே ஏதோ இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் ஒரு மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் போன பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு நார்மல் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேரோட லைஃப், நிறைய பேரோட கனவே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பேசஞ்சர் பார்த்தோன்னா பிரத்திக் ஜோஷின்னு, அவர் யூகேல கஷ்டப்பட்டு ஒரு வீடெல்லாம் வச்சு என் ஃபேமிலியை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஃபுல்லாக அங்கே செட்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலியை கூப்பிட்றதுக்காக இந்தியா வந்திருக்கார். அகமதாபாத்தில் வந்து அவங்க ஒய்ஃபு 3 குழந்தைங்க, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து அந்த ஃப்ளைட்லேயே ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு. ஃபேமிலியாக உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் ஜேர்னிக்கு போகிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா வரமாட்டோம், நாங்கள் ஃபேமிலியாக அங்கே செட்டில் ஆக போகிறோன்னு அவங்க ரிலேட்டிவ்க்கெலாம் அனுப்பியிருக்காரு. பட் அந்த கனவு வந்து அந்த ஃப்ளைட்டோடே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு பிரிட்டிஷ் சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹாய் குட் பை இந்தியா, வி ஆர் கோயிங் பேக் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் அவங்களாலையுமே திரும்பி அவங்க ஊருக்கு போக முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரோட எமோஷன்ஸ்லாம் இங்கே வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு லேடி லக்கியாக இந்த ஃப்ளைட்டில் போக வேண்டியவங்க, அந்த அகமதாபாத் டிராஃபிக்னால இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் என் உயிர் தப்பிச்சது, அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பெரிய விபத்து அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க லைஃப்பில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கோம்ல, இதை நம்ம மூவிஸ்லாம் இதை நம்ம பார்க்கலாம். இந்த பயணம்னு ஒரு மூவிலாம் இருக்கும், எங்கேருந்தோ வருவாங்க, ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறவங்க, எப்படி நடக்கும் அந்த மாதிரி நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒன்று சேரும் போது அங்கே ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேடான இதுதான். இது இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, இப்போ தான் நான் வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத்தில் இந்த ஃப்ளைட்டில் வந்திருந்தேன், இந்த ஃப்ளைட் வந்து ஒரு சீப்பானது, ஒரு காசுக்கான வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வீடியோலாம் போட்டிருக்காரு. அவர் பார்த்தா டெல்லியில் இருக்கும்போது வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி நான் வந்து ட்ரீம் லைனரில் இருக்கேன், இந்த மாதிரி என்னோட ட்ரிப்புக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காட்டுறாரு. ஏசிலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒருத்தங்கலாம் பார்த்தா வீட்டில் இருக்க மாதிரி இந்த மேகசின் எடுத்து வீசிட்டு இருக்காங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து வீசிட்டு இருக்காங்க. ஒரு டிவி மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் நம்ம இந்த மேப்லாம் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்லாம் பார்க்கலாம். அதுவுமே அவர் கிளிக் பண்ணி காட்டுறாரு பாருங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த கேபின் க்ரூவை கூப்பிட்றதுக்கு ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது, அதையுமே எடுத்து அமுக்கி காட்டுறாரு, பார்த்தீங்களா இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, இதுதான் ஒரு சீப்பான ஏர்லைனு, ஏர் இந்தியா எப்போவுமே வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு அவர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ கிட்டே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்லாமே போட்டுட்டு இருந்தார். இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே டக்குன்னு ஒரு 30 ஆம்புலன்ஸ், போலீஸ்லாம் நிறைய பேர் திரண்டு, பப்ளிக்கே நிறைய பேர் திரண்டு அங்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். ஏர் இந்தியாவை 2022 டாடா குரூப்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே டாடாவோட சேர்மன் சந்திரசேகரன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஃபேமிலிஸ் ஈச் பர்சனுக்கு நாங்கள் 1 crore வரைக்கும் கொடுக்குறோம், அங்கே இருக்க எல்லாருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நாங்களே பார்த்துக்கிறோம், அங்கே இருக்க ஹாஸ்டலை சரி பண்ணி தரதுக்கும் நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் மாதிரி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. இப்போ நேஷனல் மீடியா ஃபுல்லாகவே இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட நரேந்திர மோடி, அமித்ஷா இவங்கலாம் கூட அந்த ரமேஷை போய் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே நடந்த ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ணி அவரோட கண்டோலன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சைட்ல இருந்துமே பார்த்தா நம்மளோட சிஎம் ஸ்டாலின், விஜய் கூட பார்த்தனா இன்னைக்கு அந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த நியூஸ்ல பார்த்தனா ஒரு பயங்கரமான கோஇன்சிடென்ஸ் ஒன்று நடந்திருக்கு. கிட்ஸானியா டாட்ஸ் டே அவுட்னு ஒரு பேப்பர்ல ஒரு ஆட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தனா ஒரு பில்டிங்ல கரெக்டாக ஏர் இந்தியா வந்து வெளியே எட்டி பார்க்குற மாதிரி, அந்த ஏர் இந்தியாவோட பிளைன் வந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்த அடுத்த நாளே பார்த்தனா அதே இமேஜ் மாதிரியே இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது வெறும் நம்ம இந்தியா ப்ராப்ளம்னு பார்க்க முடியாது, இதுதான் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏவியேஷன் கிராஷ்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வேர்ல்டு லீடர்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, இந்தியா பெரிய கண்ட்ரி, அவங்களே பார்த்துப்பாங்க, இருந்தாலும் என்னால் ஏதாவது உதவி வேணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னாரு. அப்புறம் சைனா பிரசிடென்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் லண்டன் வந்து இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் வந்துட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு போயிங் எம்ப்ளாயி வந்து ஒரு இன்ஜினியர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போயிங்கில் வந்து ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, இதை வந்து சரி பண்ணணும், இல்லைன்னா பெரிய கிராஷ் நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காராம். அந்த நியூஸ்லாம் இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய கண்ட்ரிஸ் ரிசர்ச் பண்ணி இப்போ ஓகே, இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அந்த போயிங் 787 வந்து தொடர்ந்து ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம தமிழில் ஜோதிடர் ஒருத்தர் இருப்பார் ஷெல்வின்னு, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதம் வந்து ரொம்ப ஆபத்தான மாதம், வெள்ளம் எது வேணால் வரலாம், மழை,
ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க டூர்லாம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுறங்க. இல்லைனா ஒரு டீச்சர் போகிற இடத்துல 3 டீச்சர் போங்க, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் குழந்தைங்களா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா, ஏர் இந்தியாவோட ஒரு நியூ டெல்லி ஃப்ளைட்டு எமர்ஜென்சி லேண்டிங் தாய்லாண்டில் பண்ணியிருக்காங்களாம். எதனாலனா பாம் த்ரெட்ன்ற மாதிரி. இது எல்லாமே ஒரு ஏர் இந்தியா போயிங்லேயே ஒரு கான்ஸ்பேரிசி மாதிரி இருக்குது. இந்தியாவில் ஃப்ளைட் ஆக்சிடென்டால் நிறைய பேர் இறந்துருக்கிறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா ரேட்டிங்கில் டாப் 3ல வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1996 சக்ரி தத்ரின்னு ஏர் கொல்யூஷன் 2 ஃப்ளைட்டுமே ஏர்லேயே இடிச்சு ஒரு 349 பேர் இறந்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா 1985 ஏர் இந்தியா ஃப்ளைட் டெரரிஸ்ட் அட்டாக்னால 329 பேர் இறந்திருக்காங்க. ஸோ 3வது இடத்தை தான் இந்த அகமதாபாத் இஷ்யூ வந்து பிடிச்சிருக்கு. இந்த 2025 ஸ்டார்ட் ஆகி இப்போதான் 6வது மாசமே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா லைஃப் ரொம்ப அன்பிரடிக்டபிளா போயிட்டு இருக்கு. ஒரு மீம் கூட பார்த்தேன், நீங்க வெக்கேஷனுக்காக ஊருக்கு போறீங்க, அங்க உங்களை டெரரிஸ்ட் கொல்றாங்க. ஒரு டிராஃபி பரேடுக்காக போறீங்க, அங்க ஸ்டாம்பேட்ல சாவுறீங்க. ஒரு ஃப்ளைட்ல போறீங்க, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது. சரின்னு ஒரு ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இறந்து போறீங்க. நேத்து பார்த்தனா இந்த டிஎல்எஃப் எல்என்டி பக்கத்துல இந்த மெட்ரோவோட பிரிட்ஜ் 2 கீழே விழுந்து ஒருத்தர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. அதையுமே சொல்லியிருந்தாங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, உங்க மேல மெட்ரோ விழுந்து இறக்குது. இந்த மாதிரி லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை நம்மளே பார்த்துக்கிட்டா தான் உண்டு.